ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு, அவரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி அவரோட உடைமைகள் எடுத்துட்டு போறான்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. கழுத்து வர தண்ணியில அந்த ஆத்துல நீந்தி போய் அக்கறைய சென்றடைஞ்சு அவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறாரு. இவர் ஒரு ஆசிரியர். இந்த ஒரு ஆசிரியர் பேரு அப்துல் மாலிக். இவருக்கு வயசு 52. இவர் பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் மல்லப்புரம் அப்படின்ற ஒரு ஊர்ல அரசு பள்ளியில மேக்ஸ் வாத்தியாரா ஒர்க் பண்றாரு. இவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலைன்னா யார் சொல்லி கொடுப்பா? எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இவர் இருக்கிற பகுதியில இருந்து அந்த ஸ்கூலுக்கு போகணும்னா 24 கிலோமீட்டர் தான். ஆனா ஆற்றுப்படுகைகள் சுத்தி இருக்கிறதுனால அவர் ஊரை சுத்தி தான் போகணும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரை செலவாகும். அப்படி போனா லேட் ஆயிரும், பிள்ளைகளுக்கு பாடம் ஒழுங்கா சொல்லி கொடுக்க முடியாம போயிரும் அப்படின்றதுக்காண்டி ஆத்துல நீந்தியே போயிருக்காப்ல. அவர் பாத்தீங்கன்னா ஒரு காத்தடைச்ச டியூப் அவரோட உடம்புல கட்டிக்கிட்டு, அவரோட புக்ஸ் அவரோட உடைமைகள் எல்லாத்தையும் ஒரு நல்ல பையில கட்டிக்கிட்டு தண்ணியில நனைஞ்சிராத மாதிரி ஒரு ஆளை முங்குற மாதிரி தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா நீந்தியே போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு நாள் கூட லீவே போடலையா. அந்த மாதிரி நீந்தி போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்காப்ல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்